Hey guys, 7 முக்கிய விதிமுறைகள் before you buy anything in the market or online. First, budget. நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பொருளுக்கான பட்ஜெட்டை செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைல் வந்து எவ்வளவு பட்ஜெட்ல உங்களுக்கு அந்த மொபைல் வேணும்ன்றதை நீங்க வந்து முடிவு பண்ணிக்கணும். பட்ஜெட்லாம் ஒரு மேட்டர் இல்லப்பா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற அப்பா டகரான இந்த வீடியோ உங்களுக்கு தேவையேப்படாது. நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இரண்டாம் விதி, ஸ்பெசிஃபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்காம வந்து கடையில் போயிட்டு அவர் விலை கம்மியாக சொல்கிறேன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா எவ்வளோ சைஸு ஸ்க்ரீனு, எவ்வளோ ரேமு, எவ்வளோ ப்ராசஸரு, அது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்க்ரீன், இது எல்லாமே வந்து நீங்களே வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாம் விதி, பிராண்ட். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மைண்டில் வந்து ஒரு பிராண்ட் இருக்குது, இல்லை ஒரு பிராண்டோட ப்ராடக்ட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த பொருள் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அந்த பிராண்டை சூஸ் பண்ணிக்கலாம். அதே ஸ்பெசிஃபிகேஷனில் வேறு பிராண்ட் பெட்டர் ப்ரைஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான்காம் விதி, வாரண்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா சில பொருள் வந்து வாரண்டியை கம்மி பண்ணிட்டு ப்ரைஸை கம்மி பண்ணுவாங்க. சில பொருள் வந்து வாரண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால் வாரண்டி வந்து நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்பாங்க, ப்ரைஸை பார்ப்பாங்க, பிராண்டை பார்ப்பாங்க, பார்த்துட்டு வாரண்டி பார்க்காம அந்த பொருளை வாங்கிடுவாங்க. ஸோ வாரண்டி வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் காஸ்ட் மேட்டர். ஐந்தாம் விதி, ரேட்டிங். ஒரு பொருளுக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க, அந்த பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரேட்டிங் பண்ணியிருப்பாங்க, ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க ஆன்லைனில். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து பெய்டு விளாகர்ஸ் இருக்காங்க, பெய்டு ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க, பெய்டு பிளாகர்ஸ் இருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட் பற்றி ஆஹா ஓஹோ ஈஹி ஊஹுன்னு சொல்லிட்டு எழுதி போட்டுருவாங்க. அதை பார்த்து நம்பிடக்கூடாது. அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இது அமேசானில் போயிட்டு ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிவ்யூ பண்ணவரோட ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவர் எத்தனை ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகிடும். அந்த ப்ராடக்ட்டை கச்சா முச்சா ஏகப்பட்டது அப்படியே மிட்டார் மிரஸ் மாதிரி பொருளை வாங்கி போட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக வந்து 95% பெய்டு பிளாகராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சாதாரணமாக இருக்கிறவங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா வந்துடும் அந்த பொருள் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கா நல்லா இல்லையான்றது. ஆறாம் விதி, இது எல்லாம் பார்த்துட்டேன்ப்பா, ஃபைனலாக வந்து அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ வந்து ஒரு லிஸ்ட்டு பண்ணி எனக்கு ஒன்று கொடுத்துருக்கு, அதில் வந்து எந்த மாடல் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து முடிவு பண்ணி ஆகணும். அந்த மாடல் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த மாடலை வந்து மற்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாடலோட ஸ்பெசிஃபிகேஷனோட ரேட்டோட வாரண்டி டீட்டெயில்ஸோட ஒரு பேப்பரில் அழகாக எழுதிக்கிட்டு அந்த சேம் மாடலை வந்து நீங்கள் வந்து நியரஸ்ட் லோக்கல் ஷாப்பில் போயிட்டு இந்த ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இந்த லோக்கல் ஷாப்பில் நிறைய ஷாப்பில் வந்து நல்ல காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்குற ஷாப்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு ப்ரைஸை செக் பண்ணிவிட்டு அட் த சேம் டைம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க வாரண்டி ஸ்பெசிஃபிகேஷன் பிராண்ட் எல்லாமே வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அங்கே உங்களுக்கு சீப்பாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம். ஏழாவது விதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதியை நீங்கள் வந்து எப்பவுமே கடைப்பிடிச்சாகணும். அப்படி நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்ப 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 கம்மியாயிடும். என்னன்னா அந்த பொருள் உண்மையாகவே உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமான்றது தான். சிலவங்க வந்து ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, அந்த அவாலை வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவன் வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரங்க வச்சிருக்காங்க, மேல் வீட்டுக்காரங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொருள் மேலே ஆசை வந்து வாங்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த பொருள் அவங்களுக்கு யூஸ் இல்லையானே தெரியாது. நிறைய வீட்டில் பார்த்தா தேவைக்கு அதிகமான ஷூஸ் இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே 2 கால் தான், அந்த 2 காலுக்கு 40 ஷூவோட வாங்கி வைப்பேன். நடக்கிறதுக்கு ஒன்று, பறக்கிறதுக்கு ஒன்று, மெதிக்கிறதுக்கு ஒன்று, ஓரத்துக்கு ஒன்று, ஆறத்துக்கு ஒன்று, தூங்குறதுக்கு ஒன்றுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஷூஸ் வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தான் அந்த பொருள் நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணணும். அப்போது நீங்கள் நிறைய காசு வந்து மிச்சப்படுத்தலாம். தேவை இல்லாத பொருளை வாங்குறதும் தேவையான பொருளை வாங்காமல் இருக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு பொருள் உங்களுக்கு தேவைன்னா அதை கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அதை நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எவ்வளோ காஸ்ட்லியான பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் உங்களுக்கு தேவை, அந்த பொருள் நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் பிரயோஜனமாக அந்த பொருளை யூஸ் பண்ணுவீங்க. இந்த 7 விதிமுறையும் உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த காணொலியை பார்த்து மற்றவங்க ஷேர் பண்ண வற்புறுத்துங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you in my next video. Bye bye.